இறுதிப் போரின் போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அவரை உயிருடன் பாதுகாத்திருப்பேன் என இபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. இறுதிப் போர் நிறைவடைந்த பின்னர் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படும் பாலச்சந்திரன் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவம் அப்போது சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த டாக்லஸ் தேவானந்தா, பாலச்சந்திரன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் மனிதநேய அடிப்படையில் அவரை பாதுகாத்திருப்பேன் என்று கூறினார். போர் முடிவடைந்த பின்னர் அந்த சிறுவனால் எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் போர்க்காலத்திலும் அதற்கு பின்னரும் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரை பாதுகாப்பதாக வைத்திருந்து அவர்களை புனர்வாழ்வு நடைமுறைகளின் ஊடாக விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். அதேபோன்று பாலச்சந்திரனுக்கும் தேவையான உயர் பாதுகாப்பை வழங்கியிருக்க முடியும் என டாக்லஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள்.